வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். இன்றைக்கு படம் ஒன்று வெளியாகி இருக்கிறது சார். பொதுவாக நம்ம அரசியல் நிகழ்வுகள் குறித்து தான் பேசுவோம். ஆனா ஒரு திரைப்படம் குறித்து நாம பேசுறது ரொம்ப அரிதினும் அரிதானது. சொர்க்கவாசல் அப்படின்ற அந்த திரைப்படத்துல கிட்டத்தட்ட பாக்ஸர் வடிவேலு மாதிரியான ஒரு கதாபாத்திரம் சிறைக்குள்ள ஒரு வயிற்றுப்போக்கு, கடும் வயிற்று வலி, அவதிப்படுகிறார், இறந்து போகிறார். அதை ஒட்டி கலவரத்தில் பல பேர் மீது துப்பாக்கி சூடு, அதை தொடர்ந்து நடக்கின்ற விசாரணை கமிஷன். அதில் இதுதான் படத்தினுடைய கதையாக இருக்கிறது. அந்த கதையில அடிப்படையிலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாக்ஸர் வடிவேலுவின் மரணம் தான் சென்னை மெட்ராஸ் சென்ட்ரல் சிறைச்சாலையினுடைய பெரிய கலவரம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க சார். நீங்க 1999 நடந்த அந்த கலவரத்தை கவர் பண்ணீங்களா? அந்த சமயத்துல என்ன நடந்தது சார்? திரைப்படம் என்று சொன்னாலும் படத்துல அரசியல் பின்களம் இருக்கு, பின்னணின்னு சொல்ல மாட்டேன், பின்களம் இருக்கு. எனவே அதை பற்றிய எனது பார்வை என்பதும் தவிர்க்க இயலாததுதான். இதுல பாக்ஸிங் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளோட அரசியலை பொருத்தி பார்க்கணும். வடசென்னையில குத்து சண்டை அது வாழ்வியலோடு கலந்த ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்துல கையில குத்தி தான் சண்டை போடுவாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வந்த பிறகு கிளவுஸ் மாட்டிக்கிட்டு குத்தி சண்டை போடுற குத்து சண்டை வந்துச்சு. ரோஷமான ஆங்கில குத்து சண்டை, அதுக்கு பேரே அதுதான். இன்னைக்கு நம்ம சொல்ற எல்லா பாக்ஸிங்கும் இப்படிதான் வருது. இதுல பல ஸ்கூல்ஸ், இடியாப்ப நாயக்கர் பரம்பரை, அப்புறம் சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா படம் உங்களுக்கு தெரியும். சார்பட்டா 4 கத்திகள், ஒரு உருது சொல்லு, உருது நம்ம வாழ்வியலோட இருக்கு, உருது சொல்லு. இந்த சார்பட்டா பரம்பரைக்கு இடியாப்ப நாயக்கர் பரம்பரைக்கு இடையில மோதல் தான் சார்பட்டா பரம்பரை படத்தோட திரைக்கதை. இதுல எங்களோட காலேஜ் டேஸ்ல காவல்காரன் படம் 1967 அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு. 66ல படம் பூஜை போட்டு 67ல முதலமைச்சர் ஆன பிறகுதான் அந்த படம் வெளிவந்தது. அந்த படத்துல குத்து சண்டை சீன் வரும். எம்ஜிஆர் குத்து சண்டை ரசிகர். ஆரம்ப காட்சியே அவரு குத்து சண்டை வீரரைத்தான் களமிறங்குவார். இது எப்படி மாறுச்சு அப்படின்னாங்க, வெறும் குத்து சண்டை, உடற்பயிற்சி, அது ஒரு வாழ்வியல், இப்படிதான் இருந்துச்சு. காலப்போக்கில் இந்த ஆங்கில குத்து சண்டை வந்த உடனே அது ஒரு பொழுதுபோக்கா மாறுச்சு. பொழுதுபோக்கா மாறும்போது கான்ட்ராக்டர்கள் உள்ள வந்துட்டாங்க. அதாவது குத்து சண்டைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, வியாபாரம். குத்து சண்டை வீரர்களுக்கு அவங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில், இப்போ நம்ம ஐபிஎல் மாதிரி, ஐபிஎல் அது என்ன T20 மாதிரி கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணம் கொடுத்து ஒரு பாக்ஸிங் ரிங் செட் பண்ணி டிக்கெட் வித்து அதுல லாபம் பார்க்கறது அந்த கான்ட்ராக்டர்களோட பணி. கான்ட்ராக்டர்கள் வளர வளர அதுல அரசியலும் வந்துருச்சு. அதாவது அரசியல்வாதிகளே கான்ட்ராக்டர்களா மாறினாங்க. அரசியல் குத்து சண்டை உலகத்துக்குள்ள புகுந்த உடனே குத்து சண்டை வீரர்கள் ஒரு பகுதியை அரசியல் ரவுடிசத்துக்கும் பயன்படுத்த தொடங்கினாங்க. இதாங்க 67க்கு பிறகான வரலாறு அப்படியே போயிட்டே இருக்கு எங்களுக்கு காலேஜ் டேஸ். காவல்காரன் படத்திலையும் இந்த மாற்றத்தை சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, எம்ஜிஆர் குத்து சண்டை வீரர், மோதிரவர் கோம்பே. அவர் கோம்பே ஆப்பிரிக்க நாட்டு குத்து சண்டை வீரர். RS மனோகர் மூஞ்சில கரியெல்லாம் தடவிட்டு ஆப்பிரிக்கரா மாதிரி குத்து சண்டை போடுவாரு. கான்ட்ராக்டர் யாருன்னா அசோகன், அவர் அரசியல்வாதியாகவும் இருப்பாரு. இந்த மாற்றம் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள இன்னொரு அரசியல் பூத்திருப்பாங்க. எம்ஜிஆருக்கு 5000 ரூபாய் பரிசு கிடைக்கும். அந்த பரிசு அவர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுப்பாரு. அதுக்குள்ளேயே அந்த அரசியலை பூத்திருப்பாங்க. இதுல நம்ம இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாக்ஸர் வடிவேலுவோட மரணம் தான் ஜெயில் கலவரத்துக்கு காரணம். அதெல்லாம் உண்மைதான். பாக்ஸர் வடிவேலு எங்களோட அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவத்துல அவரோட பெயர் அடிபட்டு அவர் ஒரு A1 இருந்தார். வடசென்னையோட பிரபல குத்து சண்டை வீரர்கள் அவர் ஒருவர். அவரு கீழே ஒரு டீம். 91 ஆகஸ்ட் 14 எங்க அலுவலகத்துல நடந்த கலவரம். அதுல 2 பேர் இறந்து விட்டார்கள். 2 பேர் கொலை செய்யப்பட்டார்கள்ங்கிறது எங்களோட குற்றச்சாட்டு. இது அப்படியே விசாரணை ஓடிட்டே இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்னும் சொல்லப்போனா பத்திரிகை முதல் சிபிஐ விசாரணையை செஞ்சிட்டது நான் தான். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் போது பாக்ஸ் வடிவேலு எங்க அலுவலகத்துக்கு கூட்டிட்டு அந்த விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளும் போது, அதாவது நடிச்சு காட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி உள்ள வந்தீங்க, என்ன ஏது, அது அவரோட கூட வந்தவங்க
இப்படி காட்டும்போது பாக்ஸர் வடிவேல் நானும் பலமுறை பேசி கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு கட்டத்துல வந்து எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்னா 91ல சம்பவம், 98ல தான் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் ஆகுது. 7 இயர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிறைய எவிடன்சஸ் ட்ரையல் எல்லாம் மாறிடும். எங்களோட ஆபீஸ் அலுவலகத்தோட அந்த செட்டப் மாறிடும். அலுவலகத்துல பணியாற்றினவங்க வந்து பல பேர் வேலையை விட்டு போயிருப்பாங்க. பல மாறுதல்கள் ஏற்பட்டோம். ட்ரையல் ஹேஸ் பிகம் கோல்டு அப்படின்னு வந்து சிபிஐ ஆபீசர் என்கிட்ட சொன்னாரு. அப்போ உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பொய் சொல்லும் கருவி டெஸ்ட்டுக்கு போனோம். பாலிகிராஃப், அதான் ஆரம்ப கால கருவிங்க. சும்மா கம்ப்யூட்டர்ல வந்து நம்மளோட பாடியோட நம்ம உண்மையை சொல்றோமா பொய் சொல்றோமா 2 இடையில அந்த நம்மளோட உடல் வந்து சில அசைவுகளை சில மொழிகளை உணர்த்தும் இல்லையா, மனதில இருந்து வர்ற மொழி, அதை வைத்து வந்து அனலைஸ் பண்றது. அது வந்து நான் சொல்றது உண்மைங்குது, பாக்ஸர் வடிவேல் சொல்றது உண்மைங்குது. அதுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். நான் விக்டிம், அவர் வந்து அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர். அப்போ சிபிஐ ஆபீசர் என்ன சொன்னார்னா, சார் இது பிரயோஜனம் இல்ல, 2 பேரும் சொல்றது உண்மைன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் ஹார்ட் அண்ட் கிரிமினல், நீங்க வந்து பத்திரிகையாளர். அப்போ ஏன் இதை நாங்க நடத்துறோம், ஏன் நடத்துறீங்கன்னு கேட்கும்போது, இல்லைங்க கோர்ட் வந்து இதை நடத்த சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுது, இது வந்து எந்த வகையிலையும் ஒரு ப்ரூஃப் ஆகாது, இதான் அந்த காலத்து பாலிகிராஃபுங்க. இப்பெல்லாம் அது இதெல்லாம் வந்துருச்சு, மருந்தெல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிற மெத்தட்லாம் வந்துருச்சு. அதாவது பாக்ஸர் வடிவேலு என்பவர் எந்த காலகட்டத்திலும் கலக்கமே இல்லாமல் அரசியல்வாதிகளோ இல்ல உயர் அதிகாரிகளோ ஏவி விடுகிற விஷயங்களை செய்து முடிப்பதாக இருந்த ஒருவர். வேற ஒரு வழக்கு சம்பந்தமாக அவர் வந்து ஜெயிலுக்கு போறாரு. இந்த வழக்கு இல்ல, அவர் ஏற்கனவே இங்கே இந்த வழக்குல சம்பந்தப்பட்டு அவரும் 16, 17 பேர் சம்பந்தப்பட்டு அவங்க அரெஸ்ட் ஆகி திருப்பி ஜாமீன்ல வெளிவந்து வழக்கு தனியா நடந்துட்டு இருக்கு. அது பிறகு சிபிஐ நீதிமன்றத்துல வழக்கு தனியா நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நான் வந்து வழக்கறிஞரா 2002, 2003ல அதே சிபிஐ நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரா போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு 16, 17 பேர் கூண்டுல ஏறினாங்க வேற ஒரு வழக்குக்கு. எங்கேயோ பார்த்த முகமா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஆபீஸ் வழக்குல சம்பந்தப்பட்டவங்க. விதி அப்படியான ஒரு விசித்திரமான திருப்பம் எல்லாம் வந்துச்சு. கடைசியில வந்து அல்டிமேட்டா பாக்ஸர் வடிவேல் இறந்தாரு A1. சோ அதுல வழக்கு பல முடிச்சுகள் விழல. கிரிமினல் கான்ஸ்பிரசில அந்த சங்கிலி கண்ணிகள் பொருந்தல. சிலர் விடுதலையானார்கள், சிலர் தண்டிக்கப்பட்டார்கள், சிலர் வழக்கு விசாரணையின் போதே இறந்து விட்டார்கள். இதுதான் அதோட முடிவு. இப்போ நீங்க 99ல பாக்ஸர் வடிவேலு ஜெயில இருக்காரு. வயிற்றுப்போக்கு காரணமா இறந்துட்டாரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்து இல்ல என் கணவரை கொலை செய்துட்டாங்க என்று வந்து அவங்க பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க. உறவினர்களோட சேர்ந்து வந்து ஜெயில் வாசல்ல அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நாங்க வந்து பத்திரிகையாளர்கள், ஆக்டிவ் பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் அனுப்பி அதை கவர் பண்றோம். ஆரம்பத்துல ஒரு பொறி மாதிரி தான் இருந்தது. ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குன்னு எங்களுக்கு வெளியில இருந்து எங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியில ஒரே ஜன கூட்டம். அப்போ திடீர்னு அதிரடிப்படை வருது. அதிரடிப்படை வரும்போது தான் ஜெயிலுக்குள்ள விபரீதம் நடக்குதுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஜெயில் மேல இருந்து ஒரே புகை வந்த உடனே ஜெயிலுக்குள்ள தீய வச்சுட்டாங்க என்று வெளியில வந்து பேச்சு அடிபட்டோன்னா வெளியில ஜனங்க ரொம்ப குய்யோ முறைன்னு கத்துறாங்க. போலீஸ் வந்து அவங்க வெளியில இருக்கிற ஜனங்களை டிஸ்பர்ஸ் பண்றாங்க, பலப்பிரயோகம் செய்து. உள்ளுக்குள்ள வந்து துப்பாக்கி சூடு நடக்குது. பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அல்டிமேட்டா என்னாச்சுன்னா ஒரு உதவி ஜெயிலர் அவர் வந்து எரித்து கொல்லப்பட்டார். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கைதிகளும் சேர்த்து 10 பேர் வந்து மரணம். பாக்ஸர் வடிவேலு வந்து ஏற்கனவே ஒரு மரணம் அடைந்து விட்டார். ஒரு பாடி உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் ஒரு நட்ஷெல்லா நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா அந்த காலத்து சம்பவம். அதாவது 99னா இன்னைய தேதிக்கு 25 இயர்ஸ், 25 கால் நூற்றாண்டு ஆயிப்போச்சு. வடிவேலுக்காக ஏன் சார் அவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய போராட்டத்துல ஈடுபடணும்? அவர் வந்து ஒரு போராளியோ அல்லது வந்து ஒரு பெரும் தலைவரோ அல்ல. அவர் வந்து அவரும் ஒரு ஒன் ஆஃப் தி கிரிமினல்ஸ் தான். அவரை மாதிரி உள்ளுக்குள்ள இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு அந்த கலவரம் நடந்ததா அல்லது வேறு என்ன நோக்கம் இருந்தது சார்? இல்ல, நீதி கேட்டு கலவரம் நடக்கலங்க. வடிவேலு மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்க உறவினர்கள் ஜெயிலுக்கு வெளியில தான் அவங்க வந்து குரல் எழுப்புறாங்க. கூட்டம் இருக்கு. நூற்றுக்கணக்கான பேர் தான். பெரிய ஒரு மாபெரும் ஜனத்திரன் எல்லாம் சொல்ல முடியாது. ஜெயிலுக்குள்ள ஏற்கனவே பல ஹைரார்கி, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஜெயிலுக்குள்ள இருக்கிற ரவுடி எலிமெண்ட்ஸ் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே வந்து மெட்ராஸை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றவங்க. இந்த படத்துல கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது, செல்வராஜ். அவங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றவங்க, அவங்களுக்கு கீழே வந்து குற்றேவல் செய்யறவங்க, இப்படி ஜெயிலே வந்து பல கோஷ்டியா இருக்கும். அப்போ ஜெயில் அதிகாரிகளுக்கான பிரச்சனை என்னன்னா அந்த ஜெயில் பிரிமிசஸ் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்.
ம். அப்ப இயல்பாகவே ஜெயில் அதிகாரிகளுக்குள்ளேயே அந்த கோஷ்டி வந்துருது. நாங்க பார்த்தப்பவே ஓ! அப்படிதான் இருந்துச்சு. அப்போ வந்து கண்டிப்பான சில ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள எதுவுமே வரக்கூடாது, கஞ்சா வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அப்போ செல்போன் பெரிய அளவுக்கு புழக்கம் கிடையாது. அதனால அந்த பிரச்சனை ம். வரல. போதைப்பொருள் நடமாட்டம் இது வந்து இருக்கும். அப்போ அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. கைதிகளையே ஸ்விட்சிங் பண்ண விடுவாங்க. அதாவது கைதிகளே அத காட்டிக் குடுக்குறதுக்கு யாராவது ஒரு சின்ன விசாரணை கைதியா இருக்கிறவங்க, இவங்கள வந்து கைக்குள்ள வச்சிருப்பாங்க. இது அவங்கள தான் வந்து எலின்னு சொல்றாங்க. எலி தான். அதான் ராட். ம். ஸ்விட்சிங்ன்னு ம். சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே. ராட்டிங்னா அ அ காட்டிக் குடுத்தல். ஓகே. இது காட்டிக் குடுத்தல் வந்து ஜெயிலுக்குள்ள சக இன்மேட்ஸ் நம்ம வந்து ம். குற்றவாளிகள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நெறைய நிரூபணமாகாதவர்கள் விசாரணை கைதிகள் உள்ள இருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் ம். பண்ற டேர்ம் பிரிசன் இன்மேட்ஸ்ங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ற டேர்ம். ம். இவங்க வந்து ஜெயிலுக்குள்ள எப்பனாலும் உயிர் ஆபத்தோட தான் இருப்பாங்க. என்ன ம். காரணம்னா, அத எப்படியாவது வந்து அந்த கைதிகளின் தலைவர் வந்து கண்டுபிடிச்சுருவாரு. உள்ள இருந்து ம். நிழல் ரவுடி சாம்ராஜ்யம் நடத்துறவரு அத கண்டுபிடிச்சுருவாரு. அவங்க ம். எப்பவுமே வந்து அந்த உயிர் ஆபத்துல இருப்பாங்க. அதுல கலவரங்கள், சின்ன சின்ன கைகலப்புகள், அடிதடி, அப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே வந்து பல விரும்பத்தகாத சம்பவங்கள் இது நடக்குங்க. நடந்துகிட்டு தான் ம். இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே அத அமுக்க பார்ப்பாங்க. ம். ஜெயிலுக்குள்ள கரப்ஷனும் உண்டு. ஓ! கரப்ஷன் உண்டு. அதாவது அ அது பார்வையாளர்கள் கொஞ்சம் நேரம் தாண்டி வருவாங்க. அப்புறம் பெயில ம். வந்து குயிக்கா வந்து குயிக் எண்ட் பண்ணி வெளியில அனுப்புறது. இது பல இதுல கரப்ஷன் உண்டு. ஓகே. இது எல்லாமே எப்ப நடந்ததுன்னா, சென்ட்ரல் ஜெயில் வந்து டவுனுக்குள்ள இருக்கும்போது. அதாவது நம்ம ஓகே. இன்றைய டவுன் ஏரியால இருக்கும்போது, இப்ப புழலுக்கு போயிடுச்சு. புழலுக்கு ஆமா. போன பிறகு வந்து பெரிய அளவுக்கு கட்டுப்பாடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கும் நெறைய ம். நண்பர்கள் அங்க இருந்தாங்க. ஜெயில் ஜெயில் அதிகாரிகள் மட்டத்திலயும் நெறைய நண்பர்கள் இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள்ங்கிறதுல பல நண்பர்கள் நான் ஒரு தடவ உங்க இதுல கூட சொல்லியிருக்கேன். ஜெயிலில் சுமன்னு சொல்லி சுமன தூக்கி குண்டா சைக்கிள்ல போட்டாங்க. குண்டா ம். சைக்கிள்ல போடும்போது உள்ள இருக்காரு. ஒரு படம் எடுத்து போடுவோம்ன்னு சொல்லி உள்ள அனுப்பும்போது, உள்ள இருக்கிற இன்மேட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவரு கைலிய கட்டிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது படம் எடுத்து போட்டு எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. எப்படி நீங்க ஜெயிலுக்குள்ள படம் எடுக்கலான்னு. இதெல்லாம் ம். இந்த பத்திரிகையாளர் வாழ்க்கையில சந்தித்த விஷயங்கள். இந்த ம். 99 கலவரம் எனக்கு எப்படி எங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா மாறுச்சு அப்படின்னா, பாக்ஸர் வடிவேலு சம்மந்தப்பட்டதுனால தான். ஏன்னா நம்ம ஆபீஸ் ஓகே. மேட்டர்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. சோ அவரு உள்ள ஓகே. இறந்திருக்கிறாரு. அவர் இறந்துட்டாருன்னு தெரியாது எங்களுக்கு. வெளியில இருக்கவங்க அவர கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அவரு சிபிஐ வழக்குல A1 98ல ம். சிபிஐ ஆர்டர்டு. 98ல இருந்து இந்த 99 காலகட்டத்துல பலமுறை எங்க அலுவலகத்துக்கு கூட்டிட்டு வந்து அவர வச்சு நேரடியா விசாரணை நடத்தியிருக்காங்க. நானும் அவரும் பேசிட்டு இருந்திருக்கோம். அப்படின்னா நம்ம வழக்கு என்ன ஆக போகுது? வழக்கு அவ்வளவுதானா? முடிஞ்சு போயிருமா? ஏன்னா A1 இறந்துட்டாருன்னா நெறைய விஷயம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணவே முடியாம போயிரும். ஆமா, ஆமா. அவ்வளவுதானா? அப்படிங்கிற ஒரு பதற்றம் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா 2 பேர் எங்க அலுவலகத்துல இறந்திருக்கிறாங்க. அது குறித்த ம். பல நஷ்ட ஈடு வழக்குகள் வேற நடந்துகிட்டு இருந்தது. என்னோட ம். பத்திரிகையாளர் வாழ்க்கையில நான் சந்தித்த ஒரு இக்கட்டான காலகட்டம் அது. அதாவது ஓகே. என்டையர் அலுவலகத்துல இருந்த எல்லா பொருளுமே உடைஞ்சு போச்சுங்க. அன்னைய ம். காலத்துல அது டேமேஜ் வந்து நெறைய ரூபா. இன்னும் ஓகே. சொல்லப்போனா நான் வந்து சென்னைக்கு வந்து என்னெல்லாம் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருந்தேனோ எல்லாமே போயிருச்சு. ஒரு நொடியில போயிருச்சு. ஓகே. அதுக்கு பிறகு நான் 99 பிறகு திருப்பி மீண்டும் ஒரு முறை என் வாழ்க்கையே வந்து புனர் நிர்மாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். அதுல ஏற்பட்ட ம். கடன்களை எல்லாம் பிறகு நான் வந்து அ என்னோட வழக்கறிஞர் வாழ்க்கையில தான் அதெல்லாம் ஈடுகட்டினேன். அப்படியான ஓகே. ஒரு கஷ்டமான ஒரு சூழல். எனவே கொஞ்சம் பதற்றம் இருந்துச்சு. இப்போ இந்த படம் வந்து ஜெயில்ல நடந்த சம்பவங்கள், அத அடிப்படையா கொண்டதுன்னு படத்துல டிஸ்க்ளைமர் இருக்கும். ஆனா, ம். இதுக்கு முந்தைய ஒரு ஜெயில் கலவர படம், இது இன்னும் பிரமாதமான படம். அது எதுனா விருமாண்டி. ஓ! ஓகே. விருமாண்டி படத்துல அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற பல கேரக்டர்ஸ் பல சம்பவங்கள சொல்லுவாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ம். முரண் இருக்கும். ஆனா ஆமா. உண்மை என்பது அதற்குள்ள எங்கேயோ இருக்கும். ம். இப்ப நான் ஒரு ம். டிஸ்க்ளைமர் நான் வந்து இன்னும் படம் பார்க்கல. என்ன காரணம்னா, ஓகே. நான் எப்பவுமே இனிமேல் இந்த ஏஜ்க்கு மேல தியேட்டருக்கு போய் பார்க்க முடியல. நான் ம். ஓடிடில எப்போ வருதோ அப்பதான் பார்ப்பேன். ஆனா விமர்சனங்கள், இந்த மேக்கிங் அதாவது ஒரு ஜெயில் கலவரத்த பத்திய ஆ. படம்னோன ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். நம்ம வாழ்க்கையில நம்ம பல சம்பவங்கள புரட்டி பார்ப்போம் இல்லையா? 33 ஆமா. வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அலுவலகத்துல என்ன சம்பவம் நடந்தது, இதெல்லாம் நான் புரட்டி பார்ப்பேன். அப்போ இத பத்தி விவரங்களை எல்லாம் படிச்சுட்டே வந்தேன். இந்த ஆர்ஜே பாலாஜி எனக்கு பெர்சனலா அவரோட ஆக்டிங் அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஓகே. யங் ஆக்டர். பட் வாட் எவர் இட் இஸ் வந்து வேற மாரி டிஃபரெண்ட்டா அவரு வந்து பிரசன்ட் பண்றாரு. இப்படியான ஒரு ம். இது எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் எப்பவுமே உண்டு. நெறைய படங்கள் ம். அவரோட படங்கள் ம். பார்க்கும்போது. 2வது ஒரு ஆர்ஜேயா இருந்து ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டரா வந்து பட உலகத்துல பட உலகத்துல வெற்றி பெறுவது ரொம்ப கடினங்க. அதுவும் ஆமா. பின்புலங்கள்லாம் இல்லாம
ஒரு தனி மனிதராக வந்து வெற்றி பெறுவது அது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம்னு நான் நினைப்பேன். அப்போ அந்த படத்தை பற்றி படிச்சுட்டே வந்தேன். நேற்றைய விமர்சனங்கள், அதுக்கு பிறகு படம் வெளிவந்த பிறகு வந்த விமர்சனங்கள், இன்னைக்கு வந்து நேற்றுக்கு தினமலர் விமர்சனம் நினைக்கிறேன், அப்புறம் யூடியூப் விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே இதுதான் கதைன்னு என்னால யூகம் பண்ண முடிஞ்சது. அப்ப படம் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, ஜெயிலுக்குள்ள கலவரம் நடந்து அதுக்கு பின்னாடி நடக்கிற விசாரணை கமிஷனோட நீதிபதி முன்னாடி இவங்க சொல்ற சாட்சியங்களை வச்சு திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? எல்லாமே கரெக்ட். எஸ் சார். ரைட். இதேதான் விருமாண்டி. விருமாண்டியில என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் விசாரணை கமிஷன் அதிகாரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், ஒரு லேடி டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். அவங்க வந்து ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ எடுக்கும்போது பலரும் பல கதைகள் சொல்றாங்க. கமலஹாசன் உட்பட, வசூதி உட்பட பலரும் பல பார்வைகள்ல அவங்க உங்களோட நியாயங்களை சொல்றாங்க. அதுக்கு பிறகு கலவரம் நடக்குது. கலவரத்துல வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த விருமாண்டி அவருக்கு வந்து தூக்கு தண்டனைக்கு எதிரான படமாக அதை வந்து சித்தரிச்சிருப்பாங்க கடைசியில. என்னன்னா, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்குக்கு போற நிலைமையில உண்மை என்பது வேறவா இருக்கு. சோ மரண தண்டனை ஒழித்தல் வேண்டும்ங்கிற மாதிரியான படத்துல அப்படி இருக்கும். இந்த படத்துல கொஞ்சம் அரசியல் இருக்கு. அதாவது ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் அவர்களோட கிரிமினல் மூணு பேர் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. அவங்கள இன்மேட்ஸ் வந்து சிறைபிடித்து வைத்துக் கொண்டார்கள் அப்படின்ற ஒரு இது வருது சார். அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்ததா சார்? உள்ள அப்படி இருந்தாங்களா? 99 அப்படி எதுவும் கிடையாதுங்க. அதாவது நீங்க 91 டு 96 ஜெயலலிதா ஆட்சி, 96 டு 2001 கலைஞர் ஆட்சி. 99 இந்த கலவரம் நடந்த பிறகு முக்கியமான சம்பவம் என்னன்னா, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல்ல ஜெயலலிதாவுக்கு 1 வருஷம் தண்டனை விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தர்மபுரியில பஸ் எரிப்பு, அதை கண்டித்து கோகிலவாணி, காயத்ரி, இன்னொரு அது எல்லாமே கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரி மாணவிகள் அவங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸை வழிமறித்து அதிமுக உள்ளூர் பிரமுகர்கள் தீ வச்சு எரிச்சதுல அந்த 3 பேர் இறந்துருவாங்க. தர்மபுரி பஸ் எரிப்பு ரொம்ப ஃபேமஸ். அது வந்து இந்த 91 கலவரத்துக்கு அடுத்த சில மாதங்கள்ல நடக்கிற விஷயம். அதோடய வந்து பெரிய அளவுக்கு திமுக அதிமுக போராக முற்றி 2001 தேர்தல். இதுவரைக்கும் அந்த எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் உள்ள இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்ல. ஏன்னா 96 எதிர்கட்சி எம்எல்ஏங்கிறது அதிமுக எம்எல்ஏ தான். ஜெயலலிதாவே வந்து எதிர்கட்சி எம்எல்ஏ கிடையாது, அவங்களே தோத்து போயிட்டாங்க. இன்னொரு முக்கிய எம்எல்ஏ திருநாவுக்கரசன். அது பிறகு மன வேறுபாடு, அவர் போட்டி பொதுக்குழு எல்லாம் அதிமுக நடத்தி அவர் அதிமுக இல்ல. இப்ப மிச்சம் இருந்த எம்எல்ஏக்கள்ங்கிறவங்க 2 இல்லைன்னா 3 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க இருந்திருக்க ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு வழி இல்ல. நல்லாவே எனக்கு. ஆனா இது ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகுத்தது. இந்த கலவரம் வந்து ஆட்சியவே மாற்றியது அப்படின்ல ஒரு லைன் வருது சார். அப்படி உண்மையில் நடந்ததுன்றதா? அப்படி சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா, நம்பர் 1 எம்எல்ஏக்கள் இன்வால்வ்மெண்ட்ங்கிறது ஆக்சுவல் அரசியல்ல இல்ல. சிம்பிள் ரீசன் நான் சொன்னது அதான். எதிர்கட்சி எம்எல்ஏவே இல்ல. அப்போ 96ல வந்துங்க திமுக தமாக கூட்டணி, ரஜினிகாந்த் ஆதரவு 225 226 சீட்டும் ஜெயிச்சது அந்த கூட்டணி. பாமக 4 சீட்டு, அதிமுக 4 சீட்டு, 4 8 சீட்டு போயிருச்சு. மிச்சம் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி மாதிரி தான். அப்படிங்கும்போது எதிர்கட்சி எம்எல்ஏ 3 பேர் இருக்கிறதுக்கு வழி இல்ல. ஆனா ஒரு சம்பவத்துல முழுமையா வந்து அது உண்மை சம்பவமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ட்ரூ ஸ்டோரி அப்படின்னா உண்மை கதையை படமாக்குறது. பல படங்கள் நீங்க பார்க்கலாம். உண்மை கதையை படமாக்கும் போது அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச தஹல்கி, அதாவது பங்குபத்திர போலி பாண்டு ஊழல், அதெல்லாம் நிறைய சீரியல் வந்திருக்கு. உண்மை கதையை அப்படியே பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது. இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவங்களிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. இந்த படம் அந்த 3வது ரகம் தான் நான் நினைக்கிறேன். ட்ரூ ஸ்டோரியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ இவங்க எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னா, ஜெயில் கலவரம், அதுல பாக்ஸர் வடிவில் இறந்தது, அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்ததுன்னு சித்தரிச்சிருக்காங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுங்கிறது உண்மைதான். 2001ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து மிகப்பெரிய கூட்டணியை அதிமுக கட்டமைத்ததுதான். 100 சீட்டுக்கு ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க. 234 சீட்ல 140 என்னமோ தான் நின்னாங்க. அது கூட கொஞ்சம் சுயேட்சை எம்எல்ஏக்கள்லாம் கூட ரிட்டையர்ல நின்னாங்க. அதாவது சிறிய கட்சிகள் எம்எல்ஏக்கள்லாம் 100 சீட்டும் போது திமுகவும் தமாகவும் அந்த மன்னிக்கணும், காங்கிரஸும் தமாகவும் அந்த கூட்டணிக்குள்ள போயிருச்சு, அதிமுக கூட்டணிக்குள்ள. 96ல தாய் காங்கிரஸ் எடுத்து தமாக மூப்பனார் தலைமையில வருது.
98 வரைக்கும் திமுக தமாக கூட்டணி. 98ல வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுது. அடுத்த வருஷமே வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு வருஷம், ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு மனஸ்தாபம், ஆட்சி கவுந்து போச்சு. ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க, ஆட்சி கவுந்து போச்சு. 99ல திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அந்த கூட்டணியை எதிர்த்து மூப்பனாருக்கு அதுல இஷ்டம் இல்ல. அவர் வந்து விசிகாவோட கூட்டணி, விசிகா புதிய தமிழகம் தமாக வந்து ஒரு கூட்டணியா லோக்சபா தேர்தல் 99 சந்திக்குது, வெற்றி பெறல. 2001லயும் வந்து இந்த பிஜேபி திமுக கூட்டணி நீடிக்குது. ஏன்னா 99 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திமுக மந்திரிகள் பங்கேற்றுட்டாங்க. 2000, 2001 ரெண்டுலயுமே வந்து அந்த கூட்டணி அப்படியே நீடிக்குது. எனவே காங்கிரசுக்கும் தமாகவுக்கும் இடம் அளிக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் வந்து ஜெயலலிதாவுக்கு அமைந்தது. ஒரே கூட்டணியில தாய் காங்கிரஸ் இருந்து பிரிந்து போன தமாகவும் அங்கம் வைத்தது. அப்புறம் பாமக, பிற கட்சிகள். பெரிய வலுவான கூட்டணியா அது மாறிடுச்சு. 96 to 2001 திமுக ஆட்சி பெஸ்ட் ஆட்சி, பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சி தொடர கலைஞர் வாக்கு கேட்பாரு, ஆனா தொடரல. ஏன்னா கூட்டணியே சரியாவே அமையல. எல்லாமே வந்து சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் மாதிரி ஆயிடுச்சு. புதிய நீதி கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்தாரு கலைஞர். ராஜகண்ணப்பன் மக்கள் தமிழ் தேசம் அதுக்கு 5 சீட்டு, 5 சீட்டு. ஏன்னா வேற கூட்டணி கட்சியே இல்ல. அப்போ நாங்களே எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய திமுக சாதியை சொல்லி ஓட்டு கேட்கிறதா அப்படின்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணோம். அந்த கூட்டணி சக்சஸ் ஆகல. ஜெயலலிதா கூட்டணி வெற்றி பெற்றது. ஜெயலலிதா 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்து 4 தொகுதியிலுமே ரிஜெக்ட் ஆகி, ஏன்னா அவங்களுக்கு 1 வருஷம் தண்டனை. ஆனாலும் முதலமைச்சராக பதவியேற்றார்கள். அதை எதிர்த்து அப்ப பாத்திமா பிவி கவர்னர், அதை எதிர்த்து வந்து பேராசிரியர் அன்பழகன் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து எம்எல்ஏ அதுக்கே தகுதி இல்லை, எப்படி நீங்க முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை பறித்து விட்டது. அப்படித்தான் ஓ பன்னீர்செல்வமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அறிமுகம். இதான் வரல, முதல் முறையாக அவர் முதல்வரான. ரொம்ப ஆச்சரியப்பட்டு நானும் சுதாகரன் ஜெயா டிவில ப்ரோக்ராம் பண்றோம். ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் படமே இல்லை, அவரு எங்க படமே இல்லை. கடைசியில எங்கன்னு கேட்கும்போது அவரே வந்து அதிமுக ஆபீஸ் வெளியில ஒரு தேநீர் கடையில டீ சாப்பிட்டு தான் இருந்தாரு. ஆனா வாங்க நீங்க தான் முதலமைச்சர்ன்றாங்க. படமே இல்லைன்னு பர்ஸ்ல வச்சிருந்த படத்தை எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. பர்ஸ்ல எல்லாம் வைப்பாங்கல்ல ஒரு படம். ஆமா சார், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அதத்தான் நாங்க வந்து ஜெயா டிவில போட்டாங்க. அப்புறம் 3 மாசம் சர்க்கிட் ஹவுஸ்க்கு போறேன் முதலமைச்சர்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் படம் தொங்கிட்டு இருந்தது. அதுதான்டா வாழ்க்கை நினைச்சுக்கிட்டேன். சார், இந்த சூழ்நிலையை கலைஞர் எப்படி சார் சமாளித்தார்? ஏன்னா 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சிறைத்துறை டிஐஜியாக இருந்து ரிட்டையர் ஆன ராமச்சந்திரன் அவர்கள், அப்ப அவர் சூப்பர்டென்ட், அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். கலைஞர் பார்த்த உடனே முதல்ல கேட்டது, சுடாம இதை தடுத்திருக்கவே முடியாதா, ஏன் சுட்ட அப்படின்றதுதான் முதல்ல கேட்டாருன்னாரு. அரசியலா இதை எப்படி எதிர்கொண்டார் சார் கலைஞர்? அதாவது கலைஞருக்கு அது ஒரு டஃப் பீரியட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஜெயிலுக்கு உள்ள வந்து துப்பாக்கி சூடு நடக்குது. இப்ப வெளியில ஒரு மாபு அதை கண்ட்ரோல் பண்றதுன்னா பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிச்சிரும், நாங்க வார்னிங் எல்லாம் கொடுத்தோம், இல்லைன்னா வந்து இது பொது சொத்து குந்தகம் விளைவிச்சிரும், இப்படி பல காரணங்களை சொல்லலாம். துப்பாக்கி சூட நியாயப்படுத்தலாம். துப்பாக்கி சூட நியாயப்படுத்த முடியாதுனாலும் போலீஸ் தரப்புல நியாயப்படுத்தும் இல்லையா? ஜெயிலுங்கிறது கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர், ஒரு சின்ன கேம்பஸ். நீங்க அந்த ஜெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ஜெயில பின்னாடி இதுக்கு மாத்தும் போது எல்லாரும் போய் அது பழைய நினைவுகளை பார்த்துட்டு வந்தோம். நானும் அந்த ஜெயில இருக்கேன். இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு. அவர் வீட்டோட ஃபேமிலியோட எல்லாம் போய் அந்த ஜெயில பழைய, அவர் மிசா கேஜியா இருந்தார்ல அதே ஜெயில. நீங்க இருந்தீங்களா சார்? ஆமா, நான் 89, 90, 2 ரிமாண்ட் பிரிசனர், ஏதோ பத்திரிகையில செய்தி போட்டு அரெஸ்ட் பண்ணி, அதெல்லாம் அது தனி கதை. எல்லாருக்குமே ஒரு நினைவு இருந்துச்சு அந்த பழைய ஜெயில. எல்லாருமே அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி போய் பாத்துறோம்னு சொல்லி அவங்கவுங்க போய் அவங்களுக்கு வசதியான நேரத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ அந்த ஜெயில் வந்து ரொம்ப சின்ன பிளேஸ் மாதிரி தான். அதுக்குள்ள வந்து துப்பாக்கி சூடு நடத்தி இருக்க வேண்டாம். ஆனா உண்மையான ப்ராப்ளம் வந்து அதிகாரிகளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, அது கைதிகள்லாம் மரத்துல எல்லாம் ஏறி நின்று பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம். விருமாண்டி படத்துல பார்த்த மாதிரி இருக்கும் காட்சிகள், அப்படியா சார்? விருமாண்டி படம் தாங்க. இந்த படம் நான் பார்க்கல, அதனால நம்ம நேரடியா அப்படி சொல்றது ஃபேரா இருக்காது. விருமாண்டி படத்துல காட்சிப்படுத்துதல் ரொம்ப பிரமாதமா இருக்கும்.
அந்த மேல அவங்க ஓடி வர்றது ஜெயிலோட சுவர் மேல ஏறி அந்த இது வழியாக மேல்தளம் வழியா ஓடி வர்றது இதெல்லாமே உண்மையிலேயே நடந்தது. ஓகே. அப்போ அந்த இடத்த எல்லாரும் ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ், விசாரணை கைதிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த படத்துல கூட ஒரு அப்பாவியான ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு சாப்பாட்டு கடை, தள்ளுவண்டி சாப்பாட்டு கடை வச்சிருக்காரு. அந்த தள்ளுவண்டி சாப்பாட்டு கடையில ஒரு அதிகாரி ஒருத்தர் அவர் கஸ்டமர் வாங்கி சாப்பிடுறாரு. அவர் இறந்து போறாரு. அதுல அவர் இறந்து போனப்போ ஒரு மிளகா பொடி மாதிரியான ஒரு ஐட்டம் கிடைக்குது. அது வந்து தள்ளுவண்டி மிளகா பொடி. இப்படிதான் அந்த கேஸ் ஜோடிக்கப்படுது இல்லையா? ஆமா. சரிதான் நான் சொல்றது. ஆமாங்க சார். அப்ப விருமாண்டி படம் அப்படி இல்ல. விருமாண்டி படத்துல வந்து ஒரு 2 வயலண்ட் குரூப்ல ஒரு குரூப் கமல், இன்னொரு குரூப் வந்து பசுபதி. 2 கிளாஷ் ஆகுது. 2 பேரும் ஜெயில இருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 பெரிய அளவுக்கான மோதல் உள்ள ஒரே சமுதாயத்தை சேர்ந்த 2 பேரும் 2 தரப்பும் ஜெயில இருக்கு. இங்க அப்படி இல்லைங்க. கதாநாயகன் அவரு சாதாரண அப்பாவி, சும்மா வட சென்னையில ஒய்ஃபோட வந்து சிறிய உணவு கடை வச்சு பிழைக்கிறவரு. அவர் ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸ்ல உள்ள வர்றாரு. அவரோட பார்வையில படம். ஏற்கனவே ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடக்குது. எல்லா ஜெயில்கள்லயும் அது இருக்கும். பிரிசன் டிராமானே இதுக்கு பேரு. நீங்க நிறைய ஆங்கில படங்கள் எல்லாம் இதை பார்க்கலாம். ஆமா. அப்போ ஸ்லைட்லி 2 டிஃபரெண்ட். 99 கலவரம் ஓரளவுக்கு இதுல பொருந்தும். எப்படின்னா 99 கலவரத்துல ஒரு குரூப் உள்ள இருந்துச்சு. பாக்ஸ் ரோடுகளும் ஒரு பெரிய குரூப். அவர் பெரிய செட்டுங்க. அவரும் பெரிய செட்டு. ஏற்கனவே வந்து அங்க உள்ள இருந்த செட்டுக்கும் அவருக்கும் மோதல் இருந்தது. இன்னைய தேதி வரைக்கும் பாக்ஸ் ரோடு மரணம் வந்து எதனால ஏற்பட்டதுன்னு வயிற்றுப்போக்குன்னு ஜெனரலா சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை லிவர் ஃபெயிலியர்னு முடிச்சிட்டாங்க. வயிற்றுப்போக்குக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்ததுங்கிற மாதிரி இந்த படத்துல வருது. நான் சொல்றது ஏன்னா நான் விமர்சனங்களை படிச்சு சொல்றேன். இல்ல சார், கரெக்டா சொல்றீங்க. அப்ப அதுல கொஞ்சம் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் படத்துக்கு மெருகேற்றி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். திரைக்கதைக்கு மெருகேற்றி இருக்காங்க. எக்ஸாக்டா 99 கலவரத்தை அப்படியே இது சித்தரித்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா 99 கலவரம் சிறை கலவரத்தை அரசியல் ரீதியாக முதலமைச்சர் கலைஞர் சாதுரியமா எதிர்கொண்டாரு. என்னன்னா உடனே ஒரு கமிஷன் போட்டாரு, விசாரணை நடத்தினாரு, சில அதிகாரிகள் டிரான்ஸ்பர், அப்புறம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியான உதவிகள். ரெண்டாவது ஜெயிலுக்குள்ள நடந்ததுனால நேரடியா அது பொதுமக்களுக்கு தாக்கமும் வரல. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அப்படின்னா ரொம்ப தாக்கம் வந்திருக்கும். இன்னொரு என்னன்னா அப்போ பெரிய அளவுக்கு வீடியோ உலகம் இல்ல. படக்காட்சிகள் பாத்தீங்கன்னா கூட நெட்ல கிடைக்கிற 2-3 படக்காட்சிகள் தாங்க. எல்லாமே ஜெயிலுக்கு வெளியில இருக்கிற படக்காட்சிகள் தான். ஆமா ஆமா, போலீஸ் ஓடுற மாதிரியான வெளியில இருக்கிற ஃபுட்டேஜஸ் மட்டும் இருக்கு. ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் கிடைக்குது. இன்னைய தேதியா இருந்தா நிலைமை வேறங்க. ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும். அப்போ பெரிய அளவுக்கு சிசிடிவி அந்த மாதிரியான அமைப்புகளும் கிடையாது. எனவே அது டெக்னாலஜி அட்வான்ஸும் ஆகல. கலவரம் நடந்த இடம்ங்கிறது ஜெயிலுக்குள்ள. பொதுமக்களுக்கும் அதுல அடிபட்டவங்க மேல அனுதாபம் இல்ல. ஏற்கனவே அவங்க எல்லாமே ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ். ஒரு ஜெயிலரை உயிரோட எரிச்சு கொளுத்தி இருக்காங்க அப்படின்றதும் ஒரு ஜெயக்குமார்னு நினைக்கிறேன் அவர் பேருங்க. அவரு பேர்ல மட்டும் அனுதாபம் இருந்துச்சு. அவர் உயிர் இழந்துட்டாருங்கிறதுனால. ஆனா ஜெயில் அதிகாரிகள் பேர்ல இந்த இன்மேட்ட பார்க்க போறாங்களா ஃபேமிலிஸ், அவங்க எப்பவுமே அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து அதட்டுறது, உருட்டுறது, அப்புறம் பணம் கேட்கறது, இதனால ஆல்வேஸ் இன்மேட்ட பார்க்க போற ஃபேமிலிக்கும் ஜெயில வந்து அதிகாரிகளாக அல்லது சாதாரண சிறை வார்டன்களாக, அசிஸ்டன்ட் வார்டன்களாக இருப்பவர்களுக்கு இடையே ஒரு மோதல் இருக்கும். 2 தரப்பும் ஒருத்தர் எதிரியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனவே பெரிய அளவுக்கான அனுதாபம் வந்து அதுல வரல. அதனால அது அரசியல் சுழலா மாறல. ஜெயில் கலவரம் அரசியல் சுழலா. இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அரசியல் சுழலா மாறிடுச்சு. அப்படிதான் இது ஒரு துப்பாக்கி சூடு தானே, அப்படி மாறணும். ஆனா மாறல. காரணம் வந்து இதுதான். தர்மபுரி பஸ் எரிப்பு பின்னாடி வந்த உடனே அதை நோக்கி அரசியல் போயிடுச்சு. ஏன்னா அதுல வந்து ஜெயலலிதாவுக்கு தண்டனை, அதை எதிர்த்து நடந்த அதிமுக போராட்டம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தாங்க. எனவே அதை நோக்கி அது அரசியல் போயிருச்சு. அதனால கலைஞர் வந்து அதுல அது ஓரளவுக்கு சாதுரியமா சமாளிச்சுட்டாருன்னு நாங்க நினைச்சோம். பல்வேறு அரசியல் பின்னணிகள் ஒரு திரைப்படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் நீங்க பாருங்க. ஆனா அந்த படத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய அரசியல் பார்வைகளும் உங்களுடைய கருத்துக்களும் ரொம்ப உதவியாக இருந்தது. சம்பவங்களையோ இல்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களையோ பிரதிபலிக்கணும்.
அது கரெக்ட் தான். என்ன காரணம்னா 25 இயர்ஸ் நடந்துருச்சு. எங்க ஆபீஸ் இன்சிடென்ட் நடந்து 33 வருஷம் ஆச்சு. இப்போ படம் வருது. இந்த படத்தை வச்சு அதெல்லாம் நான் நினைவு கூர்றேன். புதிய தலைமுறைக்கு நான் அதை எடுத்து சொல்றேன். இப்போ உங்களை மாதிரி இளந்தலைமுறை பத்திரிகையாளர்கள் நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து எங்களோட காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நாங்க அதை ஃபேஸ் பண்ணோம்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நீங்களும் வந்து எதிர்காலத்துல பல விஷயங்களுக்கு தயாராவீங்க. பத்திரிகையாளர்கள் கால சுமை தாங்கிகள் தான். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காலம் பல சுமைகளை நமக்கு வந்து சுமத்தும். நம்ம வந்து அதை வந்து அந்த சுமையை தாங்கி போகணும். தேவைப்படுற நேரத்துல சுமையை இறக்கி வைக்கணும். அந்த சுமை மூலமாக புதிய தலைமுறையினர் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். they have to learn lessons. இதுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் வரும்போது அது உபயோகமா தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஜெய் பீம் வரும்போதும் எங்களோட பழைய ஒரு அனுபவம் தான், கொடியங்குளம் இன்சிடென்ட். அதை நான் நினைவு கூர்ந்து அதை நான் சொன்னேன். அதே மாதிரி சார்பட்டா பரம்பரை வரும்போதும் அந்த இந்த எப்படி குத்து சண்டை எப்படி வந்து ஒரு வீர விளையாட்டு கலை எப்படி அரசியலா மாறுச்சுங்கிறதையும் எடுத்து சொல்ல முடிஞ்சது. இப்பவும் அதை எடுத்து சொல்ல முடியுது. எனக்கு இது ஒரு வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன். ரைட் சார். நிச்சயமா நீங்க சொன்ன கொடியங்குளம், பாக்ஸர் வடிவேலு இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்தவராக கருதப்பட்ட ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு இருக்குமிடம் தெரியாமல் போயிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் இன்னும் எப்படி விரிகிறது அப்படின்னு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.